நையாண்டி கோமாளி இன்னைக்கு நிறைய பேர் கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்காங்க போலயே. ஆமாண்ணே, இந்த பாஜக காரனுங்க அவனுங்க தலைவன் ஜி மாறிய கோமாளித்தனம் பண்றதுல நம்பர் ஒன் ஆளுங்கண்ணே. இவங்களுக்கு பொது அறிவும் இல்ல, பொதுவாகவே அறிவும் இல்ல, சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல, படிப்பறிவும் இல்ல, அனுபவ அறிவும் இல்ல, இன்னமும் பரிணாம வளர்ச்சி அடையாத அஞ்சறிவு மிருகமா இருக்கானுங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலைவலிக்கிறா. ஆமா நையாண்டி கோமாளி, பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவின் முதல் பிரதமர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்ட்டு ஒரு பேட்டியில அறிவுபூர்வமா சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த சங்கிங்க இப்படி சொல்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைண்ணே. ஆமா நையாண்டி கோமாளி, நல்ல வேலை சாவர்கர் தான் இந்தியாவோட முதல் பிரதமர்னும் அவரு புல்புல் பறவையில பறந்து போய் வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டு சுதந்திரம் வாங்கி தந்தாருன்னு சொல்லாம இருந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். என்ன கொடுமை சரவணன். இவனுங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பிற்காலத்துல இப்படி ஒரு வரலாறை உருவாக்கி மக்களை நம்ப வச்சாலும் வைப்பானுங்கண்ணே. அப்புறம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பா எடப்பாடி சீக்கிரமே பிரதமர் ஆவாரு, பிரதமர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் எடப்பாடிக்கு இருக்குன்னு பயங்கரமா சொல்லியிருக்காப்லண்ணே. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. எப்பவும் ஒரு கட்சி தலைவரை அவங்களுக்கு எதிராக இருக்க கட்சிக்காரங்க தான் கலாய்ப்பாங்க. இப்போ அந்த கட்சி தலைவரையே அவங்க ஆட்களே கலாய்க்கிறாங்க. அந்த மாதிரி ராஜன் செல்லப்பா எடப்பாடிய கலாய்ச்சிருக்காரு போலயே. நம்ம சிலுவம்பாளையம் சில்வன்ட்டு அதிமுக தலைவர் ஆனதுக்கு அப்புறம் நடந்த ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கல. தமிழ்நாட்டுல அவங்க கட்சியை பாஜக கிட்ட இருந்து முதல்ல காப்பாத்த சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் இந்த வெட்டி பில்டப் எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விழுகலாம், அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி?